வீட்டுக்கு வந்த தமிழ எல்லாருமே ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஈஸ்வரி, தாமரை எல்லாம் சேர்ந்து தமிழை எவ்வளவோ வேலை வாங்கி கொடுமைப்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு நைட் டைமு தமிழுக்கு ட்ரெஸ்ஸு தரோம் அப்படிங்கிற பேரில் பழைய கிழிஞ்ச அழுக்கு துணியை கொடுக்குறாங்க. கொடுத்து இதுதான் இனிமேல் நீ கட்டிக்கணும், இனிமேல் உன்னோட ட்ரெஸ்ஸிங் கோடு இதுதான், நீ வந்து இந்த வீட்டுக்கு சின்ன மருமலாக வாழ வந்திருக்குன்னு நினச்சிட்ருக்க, ஆனால் நீ இந்த வீட்டில் இனிமேல் முழு நேர வேலைக்காரி. ஸோ வேலைக்காரி என்ன ட்ரெஸ் போடுவாங்களோ அதை தான் போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. உடனே தமிழ் அதுக்கு பதிலுக்கு சிரிக்கிறாங்க. அதை பார்த்த ஈஸ்வரிக்கும் தாமரைக்கும் கோவம் வருது. என்னடி சிரிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து எனக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க, நான் பிறந்தது வந்து இப்படி தான் இருந்திருக்கேன், நான் ஒன்றும் ஆடம்பரமாக வளர்ந்ததில்லை, அதனால் நீங்கள் சொல்கிற எதுவுமே எனக்கு எந்த விதத்துலேயும் அசிங்கப்படுத்த போகிறது கிடையாது, எனக்கு இதில் பிரச்சனையும் கிடையாது. நீங்களாம் நினச்சிட்ருக்கீங்க என்னை அசிங்கப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு. நான் இந்த வீட்டுக்கு வந்தது என்னை உண்மையாக காதலித்த ஒருத்தர் என்னை புரிஞ்சுக்காமல் போயிட்டாரேன்னு சொல்லிட்டு தான். அவரை புரிய வைக்கணும் அப்படின்றத இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் தவிர, மற்றபடி நீங்கள் என்னை எது பண்ணாலும் எனக்கு எதுவுமே பண்ணாது அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதை பார்த்த ஈஸ்வரிக்கும் தாமரைக்கும் செம்மையாக கோவம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் தமிழுக்கு எப்படியாவது சேதுக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி தோணுதிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி சேது தனியாக ரூமில் இருக்கும்போது நேராக போய் கதவை தட்டுறாங்க. சேது வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே யார் இங்கே வர சொன்னா, ஒன்று தான் இங்கே முகத்தில் முடிக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, போ வெளில அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அந்த சவுண்டு கேட்டு ஈஸ்வரி, தாமரை எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே உனக்கேண்டி இங்கே வேலை, வேலைக்காரி எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு மாட்டுக்கோட்டை மாதிரி இருக்குது பழைய இடம், அந்த இடத்துல கொசுக்கடியில் விட்டுறாங்க. இனிமேல் நீ இங்கே தான் தூங்கணும், இங்கே தான் சாப்பிடணும், அழுக்கு துணி கட்டிட்டு இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாக நாங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாக இருந்த அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு இந்த வீட்டில் இடம் இருக்குது, இல்லை அப்படின்னா தாராளமாக நீ உன் பேக் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க.